வணக்கம். 10ஆம் வகுப்பு இயல் 1 அன்னை மொழியோடைய ஃபுல் நோட்ஸும் இந்த ஒரு வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் தனித்தனியாக நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இது வந்து எக்ஸாம் டைமில் ஒரு குவிக் ரிவிஷனுக்காக இந்த நோட்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சிபிஎஸ்சியாக இருந்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மெட்ரிக் பசங்களாக இருந்தாலுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் என்னெல்லாம் கவர் பண்ணியிருக்கோன்னா, ஆசிரியர் குறிப்பு, பலவுள் தெரிக, குருவினா, சிறுவினா, நெடுவினா எல்லாமே கவர் ஆயிருக்கு. ஸோ முதல்ல ஆசிரியர் குறிப்பு. இந்த நூலின் ஆசிரியர், இந்த பாடலின் ஆசிரியர் வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இவருடைய இயற்பெயர் துரைமாணிக்கம். நம்ம பாடப்பகுதி வந்து கனிச்சாறு அப்படிங்கிற நூல்ல இருந்து கொடுத்துருக்காங்க. இவர் வந்து தென்மொழி தமிழ் சிட்டு அப்படின்னு 2 இதழ்கள் மூலமா தமிழ் உணர்வை உலகுக்கு பரப்பியவர். இவர் இயற்றிய நூல்கள் உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என்சுவை என்பது, மகப்புகுவஞ்சி, பள்ளி பறவைகள். இந்த 7 புத்தகங்களையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதாவது வித் ஷார்ட் ட்ரிக் டு ரிமெம்பர் தீஸ் 7 புக்ஸ் அப்படின்னு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஷார்ட் ஸ்டோரி சொல்லியிருப்பேன். உங்களுக்கு இந்த 7 புத்தகங்களும் ஈஸியாக நினைவில் வச்சுக்கலாம். இதில் ஒன்று சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் திருக்குறளின் மெய்ப்பொருளுரை வந்து தமிழுக்கு கருவூலமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய நூல்கள் எல்லாமே நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளன. இந்த ரெட்டில் போல்டாக கொடுத்துருக்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு போதும். நம்ம புத்தகத்தில் பலவுள் தெரிக புக் பேக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அன்னை மொழியே என்னும் கவிதை இடம்பெற்றுள்ள நூல் எது? கனிச்சாறு. நமக்கு கனிச்சாறு அப்படின்னு சொல்லி அவருடைய நூலில் இருந்து தான் அன்னை மொழியை கொடுத்துருக்காங்க. பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம். சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்று பாடியவர் க. சச்சிதானந்தன். மண்ணுஞ்சிலம்பே, இதில் சிலம்பு என்பது எதை குறிக்கிறது? சிலப்பதிகாரத்தை குறிக்கிறது. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்ததால் தமிழன்னை யாருடைய மகளாக போற்றப்படுகிறாள்? பாண்டிய மன்னனின் மகளாக போற்றப்படுகிறாள். குருவினால நம்ம புக்கில் என்ன கேட்டிருக்காங்க? மண்ணுஞ்சிலம்பே மணிமேகலை வடிவே, இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள காப்பியங்களை தருக. இது நமக்கு நல்லா தெளிவாகவே தெரியுது. சிலம்பே என்பது சிலப்பதிகாரத்தையும், மணிமேகலை என்பது மணிமேகலை என்கிற காப்பியத்தையும் குறிக்குது. ஸோ இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள 50 காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை. அன்னை மொழியே பாடலில் இடம்பெறும் இலக்கியங்களின் பெயர்களை எழுதுக. இந்த பாடலில் என்ன மாதிரி எந்தெந்த இலக்கியங்கள்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த மொத்த பாடல்களிலும் நமக்கு 8 தொகை, 10 பாட்டு, 11 கீழ்கணக்கு, சிலப்பதிகாரம், மணிமேகலை இது எல்லாமே வந்து தமிழன்னை எப்படியாகப்பட்டவள் அப்படின்னு அவர் புகழ்ந்துரைத்து பாடுறாரு இல்லையா, அதில் வந்து வருது. உங்களுக்கு வந்து பின்னாடி அந்த நூல் பொருள் பார்த்திங்கன்னா அதுலேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னெல்லாம் அந்த தமிழுக்கு பெருமையாக அவர் பாடியிருக்காரு? 8 தொகை, 10 பாட்டு, 11 கீழ்கணக்கு, சிலப்பதிகாரம், மணிமேகலை இது எல்லாமே வந்து இந்த அன்னை மொழியை பாடலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இலக்கியங்களின் பெயர்கள் ஆகும். முன்னைக்கும் முன்னை மொழிந்த நறுங்கனியே, இதனுடைய பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. முன்னைக்கும் முன்னை அப்படின்னா பழமைக்கும் பழமை வாய்ந்த அப்படின்னு பொருள். பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கனியே என்பது இதன் பொருளாகும். சிறுவினால தமிழனை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலரேறு சுற்றுவன யாவை. நீங்கள் இதை ஃபுல்லாக படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி. இப்போ இந்த போல்டாக இருக்கிற வேர்ட்ஸை வந்து கொஞ்சம் ரிமெம்பரன்ஸ்க்காக கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு எக்ஸாமில் ஈஸியாக எழுதிடலாம். எப்படி வந்து தமிழனையை வாழ்த்துறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழனையை நமக்கு அன்னை மொழியாகவும் அழகான செந்தமிழாகவும் விளங்குகிறாள். பழமைக்கு பழமையாய் தோன்றிய நறுங்கனியாக இருக்கிறாள். கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலை பெற்று அரசாண்ட மண்ணுலக பேரரசாக திகழ்கிறாள். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டிய மன்னனின் மகளாக பெருமை கொண்டுள்ளாள். உலகம் புகழ்பெற்ற திருக்குறளின் பெருமைக்கு உரியவளாகவும் 10 பாட்டு, 8 தொகை, 11 கீழ்கணக்கு, சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற சிறந்த இலக்கியங்களாகவும் திகழ்கிறாள். இத்தகைய பெருமைகளை உடைய தமிழன்னையை தலைப்பணிந்து வாழ்த்துவதாக பாவலரேறு குறிப்பிடுகிறார். இது எல்லாமே உங்களுக்கு குவிக் ரிவிஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இது வந்து நெடுவினால வருது. ஆக்சுவலி அன்னை மொழியை பாடலில் இடம்பெற்றுள்ள தமிழின் பெருமைகளை தொகுத்து எழுதுக. இது வந்து உங்களுக்கு டீட்டெயில் ஆன்சரில் வரும். நெடுவினால கேட்டிருக்காங்க. நெடுவினால வர்றதுனால நீங்கள் என்ன பண்ணணும், அதே விஷயத்தை கொஞ்சம் சைட் ஹெட்டிங்ஸ் கொடுத்து கொஞ்சம் எலாபரேட்டாக எழுதணும். மார்க்ஸுக்கு தகுந்த மாதிரி எப்பவுமே எழுதணும். அன்னை மொழியை பாடலில் தமிழின் பெருமைகள் என்னென்னு நம்ம படித்தது தான். பழமையும் புதுமையும். பழமைக்கு பழமையாய் அழகாய் அமைந்த செழுந்தமிழாக தமிழ் திகழ்கிறது. இதுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுத்து எழுதும்போது டீட்டெயில் ஆன்சர் மாதிரி இருக்கும். அடுத்தது பண்டை நாகரிகம். கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசாக தமிழ் மொழி போற்றப்படுகிறது. பாண்டியனின் மகள். தமிழ் பாண்டிய மன்னனின் மகளாகவும் அவனது செழுந்தமிழாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து இலக்கிய சிறப்பு. திருக்குறள், 10 பாட்டு, 8 தொகை, 11 கீழ்கணக்கு, நிலைத்த சிலப்பதிகாரம், அழகான மணிமேகலை போன்ற உயரிய இலக்கியங்களை கொண்டவள் தமிழ்.
உயிராக தமிழ். தமிழ் வந்து எப்போ உயிராக சொல்கிறார் அவர்? தமிழரின் உயிருக்கு இனியவளாக வண்டானது செந்தாமரை தேனை குடித்து சிறகசைத்து பாடுவது போல சுவைக்கப்படும் மொழியாக உள்ளத்தில் கனல் மூலம் அளவுக்கு பெருமை மிக்கதாக தமிழ் போற்றப்படுகிறது. வாழ்க்கை நெறி சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறும் அளவுக்கு தமிழ் வாழ்வோடு கலந்த மொழியாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது நம்ம அந்த புக்கில் பொருளில் இருக்கிறதே தான். நெடுவினான்னு கேட்கும்போது நீங்கள் கொஞ்சம் ஹெட்டிங் போட்டு எலாபரேட்டாக எழுதும்போது உங்களுக்கு ஆன்சர் வந்து ஃபுல்ஃபில்டாக தெரியும். இதற்காக தான் இந்த மாதிரி கொடுத்துருக்கிறது. நீங்கள் அப்படியே புக்கில் இருக்கிற மாதிரி எழுதினாலும் ஓகே. ஆனால் எப்பயுமே அந்த மாதிரி எழுதுறீங்கன்னா பாயிண்ட்ஸ் போட்டு புல்லட் பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுங்க. பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணும்போது நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்றி, வணக்கம்.